ஹாய் கைஸ், வெல்கம் பேக் டு ராஜா டெக் சேனல். இந்த ஒரு வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, அதாவது சண்டே கியூஎன் வீடியோ தான். நீங்கள் கேட்ட கொஸ்டின்ஸ் எல்லாருமே வேணும்னா இந்த ஒரு வீடியோவில் பார்க்க போகிறோம். மேஜராக வந்து கம்யூனிட்டி போஸ்ட் அண்ட் ரீசன்ட் வீடியோஸ்லேருந்து இம்பார்ட்டண்டான கொஸ்டின்ஸ் எல்லாத்தையுமே எடுத்துருக்கோம். ஸோ இப்போ கொஸ்டின்ஸ் என்னென்ன அப்படிங்கிறத ஒரு சின்ன ஸ்க்ரீனில் டீட்டெயிலாக சொல்கிறேன், பாருங்கள். கைஸ், நம்ம ஃபஸ்ட்டாக பார்க்கக்கூடிய கொஸ்டின் என்னன்னா, குமார் அருள் அப்படிங்கிற சேனல்லேருந்து கேட்டிருக்காங்க. அதாவது ஸ்டோரி டேப்புக்கு வந்து காப்பிரைட் வருமானு. மேக்ஸிமம் வந்து இதில் ப்ராப்ளம் அப்படிங்கிறது இருக்காதுங்க. ஆனால் எப்போவுமே புரிஞ்சுக்கோங்க, ஓன் கண்டென்ட் வந்து பண்ணுங்கள். லைக் எக்ஸ்ட்ராவாக நீங்கள் என்ன தான் காப்பிரைட் கிளைம் வரக்கூடிய மியூசிக்ஸை யூஸ் பண்ணாலும் ஸ்டோரி டேப்பில் அதை பொறுத்து பிரச்சனைகள் எதுவுமே இல்லை. ஈவன் நீங்கள் ஷார்ட்ஸில் பண்ணாலும் கூட அதில் காப்பிரைட் கிளைம் அப்படிங்கிறது உங்களுடைய மான்சேஷனில் ஆஃப்டர் மான்சேஷன் அந்த ஒரு பர்டிகுலர் வீடியோ மட்டும் பாதிக்கலாம். ஓவரால் அது உங்களுடைய சேனலை வந்து பாதிக்காது. ஸோ அதை பொறுத்த வரைக்கும் எப்போவுமே கவலைப்பட தேவையில்லை. பட் வந்து கண்டென்ட் வந்து எப்போவுமே ஓனாக இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. எதுலேயுமே வந்து நம்ம அனதர் கண்டென்ட்டாக கொடுக்க வேண்டாம். ஏன்னா அது ஏதாவது ஒரு இஷ்யூவை வந்து நமக்கு ஏற்படுத்திடலாம். அதுக்கு வந்து சான்சஸ் அதிகமாக இருக்கும். ஸோ அதை மட்டும் பார்த்துக்கோங்க. அதுக்கு அடுத்ததான் வந்து பார்த்தீங்கன்னா, தமிழ் பைரேட்ஸ் அப்படிங்கிற சேனல்லேருந்து கேட்டிருக்காங்க. அதாவது வந்து பார்த்தீங்கன்னா, ப்ரோ நான் இப்போ தான் வந்து ஒரு 3 நாளைக்கு முன்னாடி யூடியூப் சேனல் வந்து ஓப்பன் பண்ணேன். யூடியூப் சேனல் வெரிஃபை ஆயிடுச்சு. காசு கட்டினா தான் யூடியூப் சேனல் பப்ளிஷ் ஆகுமா? அப்போ இந்த மாதிரி எதுவுமே கிடையாதுங்க. உங்களுடைய சேனல் வந்து ஃப்ரீயாகவே நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஓப்பன் பண்ணிக்கலாம். அதே சமயம் நீங்கள் வந்து வீடியோஸ் வந்து ரெகுலராக கொடுத்தாலே போதும். அது வந்து நீங்கள் வந்து பப்ளிஷ் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி தனியாலாம் எதுவுமே கிடையாது. டிஃபால்ட்டாகவே வந்து பார்த்தீங்கன்னா அது வந்து எல்லாருக்குமே விசிபிளாக தான் இருக்கும். கண்டினியூஸாக நீங்கள் வீடியோஸ் அப்லோட் பண்ண ஒவ்வொரு வீடியோஸும் ரீச் ஆக சர்ச்லேயும் வந்து பார்த்தீங்கன்னா உங்கள் வீடியோஸும் உங்களுடைய சேனலும் வந்து டாப்பில் வர்றதுக்கு கண்டிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா நிறைய சான்சஸ் இருக்கும். ஸோ காசு கட்டி தான் நீங்கள் வந்து யூடியூப் சேனல் ஓப்பன் பண்ணணும், இல்லைனா யூடியூப் சேனலை வந்து பப்ளிஷ் பண்ணணும். ஒவ்வொரு வீடியோஸும் நீங்கள் அப்லோட் பண்ணும்போது ஏதாவது பே பண்ணுற மாதிரியான விஷயங்கள் இருக்கும் அப்படிங்கிற மாதிரி எதுவுமே கிடையாது. யூடியூப் வந்து ஒரு ஃப்ரீ பிளாட்ஃபார்ம் தான். உங்களுடைய கண்டென்ட் வந்து ரீச் ஆகிறதுக்கு கொஞ்சம் டைம் எடுத்தாலும் நீங்கள் ரெகுலராக பண்ணிக்கிட்டே இருக்கணும் உங்களுடைய ஒர்க்கை வந்து. ஸோ அதுதான் முக்கியமான ஒரு விஷயம். ஸோ இதை எப்போவுமே புரிஞ்சுக்கோங்க. அதுக்கு அடுத்ததான் வந்து பார்த்தீங்கன்னா, ஏஆர் எடிட்ஸ் தமிழ் அப்படிங்கிற சேனல்லேருந்து கேட்டிருக்காங்க. வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸ் அப்லோட் பண்ணால் மானிட்டைஸ் ஆகுமா? இது நிறைய வீடியோஸில் சொல்லியிருக்கோம். மேக்ஸிமம் வந்து வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸ் அப்படிங்கிற ஒரு விஷயத்தில் நீங்கள் அப்ளை பண்ணீங்க, மானிட்டேஷனுக்கான வாட்சர்ஸ் அண்ட் சப்ஸ்கிரைபர்ஸ் எல்லா விஷயங்களையும் ரீச் பண்ணி வித்தவுட் காப்பிரைட் கிளைம் மாறின விஷயங்கள் அண்ட் வந்து பார்த்தீங்கன்னா எந்தவித ஸ்ட்ரைக்கும் வரல அப்படின்னு சொன்னாலும் கூட உங்களுக்கு மானிட்டேஷனில் ரீயூஸ்டு கண்டென்ட் ப்ராப்ளம், அதுக்கடுத்து கரண்ட்லி இன்எலிஜிபிள் அப்படின்னு சொல்லிட்டு ரிஜெக்ட் பண்ணுறது, இந்த மாதிரி பிரச்சனைகள் வந்து இருக்குங்க. ஏன்னா கம்ப்ளீட்டாக வந்து எடிட் மட்டும்தான் நீங்கள் வந்து பண்ணுறீங்க. அதுலேயும் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து யூஸ் பண்ணக்கூடிய விஷயங்கள் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா கம்ப்ளீட்டாக வந்து காப்பிரைட் மெட்டீரியல்ஸாக தான் இருக்கும். ஆல்ரெடி யூஸ் பண்ண விஷயங்களாக இருக்கும், யூடியூப்பில் அவைலபிளாக இருக்கக்கூடிய விஷயங்களாக இருக்கும். ஸோ அப்படியே யூஸ் பண்ணுறதால ரீயூஸ்ட் இல்லைனா வந்து கரண்ட்லி இன்எலிஜிபிள் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு வந்து ரிஜெக்ட் ஆக நிறைய சான்சஸ் இருக்கும். ஸோ இதை எப்போவுமே வந்து ட்ரை பண்ணாமல் இருக்கிறது பெஸ்ட்டான ஒரு விஷயமா இருக்கும். ஓனாக கொடுங்க. லைக் வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸ் வந்து எடிட் பண்ணுற டுட்டோரியல் வீடியோ மாதிரியான விஷயங்கள் ட்ரை பண்ணலாம். பட் அப்படியே வந்து நீங்கள் வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸை கிளிப்ஸாக வந்து நீங்கள் கொடுக்குறீங்க அப்படிங்கிற பட்சத்தில் கண்டிப்பாக வந்து காப்பிரைட் கிளைம் இல்லை, ஸ்ட்ரைக் இல்லை அப்படின்னு சொன்னாலும் கூட மானிட்டேஷன் அப்படிங்கிறது கிடைக்காம போகிறதுக்கு தான் நிறைய சான்சஸ் இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். ஸோ கைஸ், அதுக்கு அடுத்ததான் வந்து பார்த்தீங்கன்னா என்ஜே லைஃப் ஸ்டைல் அண்ட் விளாக்ஸ் அப்படிங்கிற சேனல்லேருந்து கேட்டிருக்காங்க. அதாவது ப்ரோ எனக்கு அடுத்தவங்க வீடியோ 2 மினிட்ஸ்க்கு மேலே போடலான்னு சொன்னாங்க, எப்படி போடுறது ப்ரோ ப்ளீஸ் சொல்லுங்கன்னு சொல்லியிருக்காங்க. எப்போவுமே வந்து நீங்கள் யூஸ் பண்ணலாங்க. இந்த ஃபேர் யூஸ் பாலிசி அப்படிங்கிற ஒரு விஷயத்த நீங்கள் வந்து எப்போவுமே மிஸ்லீடிங்காக கொண்டு போகாதீங்க. அதாவது வந்து பார்த்தீங்கன்னா அதை யூஸ் பண்ணிக்கலாம் அப்படிங்கிறதுனால நீங்கள் கம்ப்ளீட்டாக வந்து மேஜராக அதை வந்து யூஸ் பண்ணாதீங்க. லைக் உங்களுடைய வீடியோ கண்டென்ட்டை கொடுத்து அதை ஒரு பார்ட்டாக கொடுங்க. ஒரு அளவுக்கு மேலே அது போகும்போது யூடியூப்பில் ரீயூஸ்டு கண்டென்ட் இஷ்யூவும் வரலாம். அதே சமயம் வந்து பார்த்தீங்கன்னா அப்படியே நிறைய பார்ட்ஸ் அது 1 மினிட் இல்லைனா அதுக்கு மேலே வரும்போது அந்த கிரியேட்டர் தரப்புலையும் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ப்ராப்ளம் வந்து ஏற்படுத்தலாம். ஸோ நிறைய இஷ்யூ இருக்கிறதால அதை மேக்ஸிமம் வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஃபேர் யூஸ் பாலிசி படி கரெக்டாக வந்து பார்த்தீங்கன்னா கொண்டு போங்க. அதை மிஸ்லீட் பண்ணுற மாதிரி மிஸ்கைட் பண்ணுற மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் தப்பாக வந்து இந்த மாதிரி ரொம்ப லென்த்தாக வந்து அப்படியே ஒரு வீடியோ வந்து யூஸ் பண்ணுற மாதிரியான விஷயங்களை தவிர்த்துக்கோங்க. கைஸ், அதுக்கு அடுத்ததான் வந்து பார்த்தீங்கன்னா ஆர்த்திஸ் ஈஸி ரெசிபீஸ் அப்படிங்கிற சேனல்லேருந்து கேட்டிருக்காங்க. அதாவது ஷார்ட்ஸ் அப்டேட் பண்ணுறேன், மானிட்டேஷன் வர்றதுக்கு வந்து எவ்வளோ நம்பர் வந்து ரீச் பண்ணி ஆகணும், அந்த எலிஜிபிலிட்டி ரெக்யர்மெண்ட் வந்து கேட்டிருக்காங்க. ஷார்ட்ஸை பொறுத்த வரைக்கும் இப்போதைக்கு ஷார்ட்ஸ் பண்ட் அண்ட் வீடியோ நார்மல் வீடியோஸில் வந்து அந்த எலிஜிபிலிட்டி ரெக்யர்மெண்ட் இருக்கிற மாதிரி 4000 வாட்சர்ஸ் அண்ட் 1000 சப்ஸ்கிரைபர்ஸ் இந்த மாதிரி விஷயங்களை ரீச் பண்ணி அதன் மூலிமா ஏர்ன் பண்ணுறது, இந்த 2 ஆப்ஷன்ஸ் வந்து இருக்குது. அந்த அட்வர்டைஸ்மெண்ட்ஸில் என்ன தான் வந்து பெரிய ஏர்னிங்ஸ் இல்லை அப்படின்னு சொன்னாலும் ஷார்ட்ஸ் பண்ட் அப்படிங்கிற விஷயத்தில் மேஜரான ஏர்னிங்ஸ் இருக்குது. அப்பப்போ நீங்கள் வந்து நார்மல் வீடியோஸும் வந்து ட்ரை பண்ணுங்கள். உங்களுடைய வீடியோஸில் உங்களுடைய சேனலில் கம்ப்ளீட்டாக வந்து ஷார்ட்ஸ் தான் பண்ணி ஆகணும், நீங்கள் ஷார்ட் வீடியோஸ் பண்ணுறீங்கன்னா அப்படின்னு சொல்லிட்டு எதுவுமே கிடையாது. நீங்கள் ஒரு கிரியேட்டராக இருக்கீங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் வந்து நார்மல் வீடியோ மேக் பண்ணுறவங்க ஷார்ட் வீடியோவும் அப்பப்போ ட்ரை பண்ணலாம். அதே மாதிரி ஷார்ட்ஸ் வீடியோஸ் மேக் பண்ணுறீங்க அப்படின்னு சொன்னாலும் அப்பப்போ இந்த நார்மல் வீடியோவையும் வந்து ட்ரை பண்ணலாம். ஏர்னிங்ஸ்க்கான ஆப்ஷன் வந்து ஃபியூச்சரில் நிறைய வரப்போகுது. பட் வந்து இப்போதைக்கு வந்து நம்ம பார்க்கும்போது உங்களுக்கு வந்து ஃபினான்ஷியல் வேல பார்க்கும்போது ஒரு ஸ்டெபிலிட்டி வந்து கொடுக்குறதுக்கு இந்த மாதிரி சில விஷயங்களை வந்து ஃபாலோ பண்ணிக்கோங்க. அதுக்கு அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா சஞ்சனா சஞ்சு அப்படிங்கிறவங்க
ஒருத்தவங்க கேட்டிருக்காங்க. அதாவது யூடியூப் ஷார்ட்ஸ் சேனல் வச்சுருக்கேன், பட் ஹவு டு டூ லாங் வீடியோஸ், ஐ டோன்ட் நோ இஃப் ஐ ஸ்டார்ட் ஒன் மோர் சேனல் அப்படிங்கிற மாதிரி கேட்டிருக்காங்க. லைக் அந்த மாதிரி எதுவுமே கிடையாதுங்க. நீங்கள் வந்து நான் முன்னக்கூட்டியே சொன்ன மாதிரி, இதுக்கு முன்னாடி கொஸ்டினில் சொன்ன மாதிரி, நீங்கள் வந்து ஷார்ட் வீடியோஸ் வச்சுருக்கீங்கன்னா ஷார்ட் வீடியோஸ் வந்து கண்டினியூஸாக உங்களுடைய சேனல் அப்லோட் பண்ணிங்கன்னா ஷார்ட் வீடியோஸ் மட்டும்தான் அப்லோட் பண்ணணும் அப்படிங்கிறது கிடையாது. நீங்கள் நார்மல் வீடியோஸ் வந்து மேக் பண்ணக்கூடிய கிரியேட்டராக இருக்கீங்க அப்படின்னு சொன்னால் நீங்கள் நார்மல் வீடியோ லாங்கர் வீடியோஸ் தான் மேக் பண்ணணும் அப்படிங்கிறது கிடையாது. ஷார்ட்ஸ் அப்படிங்கிறதும் நீங்கள் ட்ரை பண்ணலாம். ஷார்ட்ஸ் சேனலில் நீங்கள் லாங் வீடியோஸும் ட்ரை பண்ணலாம். ஏன்னா அது வந்து மொத்தத்தில் பார்க்கும்போது வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு நல்ல ஒரு க்ரோத்தையும் கொடுக்கும், அதே சமயம் வந்து பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு ஸ்டெபிலிட்டியும் எல்லா விஷயங்கள்லையும் நம்ம பார்க்கும்போது கொடுக்கும். ஸோ அது சேனல் ரீச்சாக இருக்கட்டும் அண்ட் வந்து சேனலில் ஓரளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஏர்னிங்ஸ் அப்படிங்கிற விஷயம் பார்க்குறதா இருக்கட்டும், ஸோ எல்லாத்துலேயுமே வந்து பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு ஸ்டேபிளாக இருக்கிறதுக்கு ஹெல்ப் பண்ணும். ஸோ இதை மட்டும் புரிஞ்சுக்கோங்க. நீங்கள் ஷார்ட்ஸ் சேனல் வச்சுருந்தாலும் அதுலேயே கூட அப்லோட் பண்ணலாம். ஒருவேளை உங்களுக்கு வந்து ஷார்ட்ஸ் சேனலாக இருக்குது, அது கம்ப்ளீட்டாக அதுக்கே நான் வச்சுக்கிட்டேன் அப்படின்னு நினச்சிங்கன்னா வேணால் நீங்கள் வந்து தனியாக வந்து சேனல் ஸ்டார்ட் பண்ணுங்கள். அதை பற்றி ஷார்ட்ஸாக வேணால் மேக் பண்ணி நீங்கள் வந்து ஷவுட் அவுட் கொடுக்குற மாதிரி அந்த ஒரு சேனலில் வந்து உங்களுடைய வியூவர்ஸ்க்கு வந்து ஏற்கனவே இருக்கக்கூடிய வியூவர்ஸ்க்கு வந்து சொல்லுங்கள், இந்த மாதிரி லாங்கர் வீடியோஸ் வந்து மேக் பண்ணுறோம் தனியாக ஒரு சேனலில், அதையும் செக் பண்ணி பாருங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள், இந்த மாதிரி விஷயங்கள். அதுக்கு அடுத்ததாக வந்து பார்த்தீங்கன்னா எம்எஸ் நாட்டுக்கோழி அப்படிங்கிற சேனல்லேருந்து கேட்டிருக்காங்க. அதாவது சப்ஸ்கிரைபர்ஸ் வந்து 450க்கு மேலே வந்துருச்சு, 70,000 மேலே வியூவர்ஸ் வந்து வந்திருக்காங்க, 18,000த்துக்கும் மேலே வந்து வந்துருச்சு இந்த வாட்ச் ஹவர்ஸ் அப்படிங்கிற விஷயமும் சொல்லியிருக்காங்க. ஆனால் எனக்கு மணி எதுவும் வரல ப்ரோ அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஃபஸ்ட்டு வந்து யூடியூப்னுடைய எலிஜிபிலிட்டி ரெக்யர்மெண்ட்டை புரிஞ்சுக்கோங்க. நீங்கள் வந்து 1000 சப்ஸ்கிரைபர்ஸ் அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்து இந்த யூடியூப் பார்ட்னர் ப்ரோக்ராமில் ஜாயின் பண்ணால் உங்களுக்கு வந்து தேவை. அதே சமயம் இந்த 4000 மணி நேரம் வாட்ச் ஹவர்ஸ் வந்து, ஸோ 4000 மணி நேரம் நீங்கள் ரீச் பண்ணியிருந்தீங்க அப்படின்னு சொன்னால் கண்டிப்பாக வந்து அது மட்டுமே போதாது, அந்த 1000 சப்ஸ்கிரைபர்ஸையும் நீங்கள் வந்து ரீச் பண்ணி ஆகணும். ஸோ 1000 சப்ஸ்கிரைபர்ஸையும் ரீச் பண்ணிட்டீங்கன்னா குயிக்காக வந்து கிடச்சிரும். நார்மலாகவே எல்லாருக்கும் வந்து பார்த்தீங்கன்னா இந்த வாட்ச் ஹவர்ஸ் தான் பெரிய டார்கெட்டாக இருக்கும். உங்களுக்கு அது இல்லாதால மேக்ஸிமம் நீங்கள் வந்து உங்களுடைய சேனலில் சொல்லுங்கள் வியூவர்ஸ்கிட்டையும், இந்த மாதிரி சப்போர்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஜஸ்ட் வந்து ரெகுலராக வீடியோஸ் வந்து பார்க்கணும் அப்படின்னு சொன்னால் இந்த மாதிரி ஒரு சில விஷயங்கள் சொல்லுங்கள். அதே சமயம் வந்து பார்த்தீங்கன்னா சப்ஸ்கிரைபர்ஸ் ரேஞ்ச் வந்து இன்னும் கொஞ்சம் அதிகப்படுத்துறதுக்கு நீங்கள் நாட்டுக்கோழி அப்படிங்கிற மாதிரி ஒரு டைட்டில் கூட வச்சுருக்கீங்க உங்களுடைய சேனலில். ஸோ அந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா அது ரிலேட்டடான ஷார்ட்ஸ் வந்து மேக் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைபர் ரேஞ்ச் அண்ட் புது புது ஆடியன்ஸ் வந்து பார்த்து இன்க்ரீஸ் ஆகிறதுக்கு கண்டிப்பாக வந்து ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ அந்த மாதிரியான ஒரு சில விஷயங்களை பார்த்துக்கோங்க. எல்லா எலிஜிபிலிட்டி ரெக்யர்மெண்ட்டையும் நீங்கள் வந்து ஃபுல்ஃபில் பண்ணுற மாதிரி இருந்தால் தான் உங்களுக்கு வந்து மானிட்டேஷன் வந்து எனேபிள் ஆகும். யூடியூப் பார்ட்னர் ப்ரோக்ராமில் நீங்கள் ஜாயின் பண்ணி அட்வர்டைஸ்மெண்ட்ஸ் மூலிமா ஏர்ன் பண்ண முடியும். ஸோ இதை மட்டும் புரிஞ்சுக்கோங்க. மோர் டீட்டெயில்ஸ்க்கு நம்மளுடைய சேனல் யூடியூப் டியூட்டோரியல் பிளேலிஸ்ட்டை செக் பண்ணி பாருங்கள். கைஸ் அதுக்கு அடுத்ததாக வந்து பார்த்தீங்கன்னா டுபாக்கூர் பாய்ஸ் அப்படிங்கிற சேனல்லேருந்து கேட்டிருக்காங்க, ஷார்ட்ஸ் ஃபண்ட் மந்த் டு மந்த் வருமா அப்படின்னு சொல்லிட்டு. இதே மாதிரி இன்னொருத்தங்களும் கேட்டிருந்தாங்க. அதாவது ஷார்ட்ஸ் ஃபண்ட் வந்து நம்ம ஒரு மந்த்துக்கு அப்புறம் அடுத்த மந்த்தும் நமக்கு வந்து ரெகுலராக வருமா, இல்லைனா பெஸ்ட்டாக நம்ம பண்ணால் தான் வருமா அப்படிங்கிற மாதிரி ஒரே ஒரு விஷயத்த சொல்லியிருக்கிறேன். ஷார்ட்ஸ் ஃபண்ட் அப்படிங்கிற ஒரு விஷயம் எப்போவுமே வந்து பார்த்தீங்கன்னா மந்த்லி பேஸ் பண்ணி உங்களுக்கு வந்து இருக்குது, பெர்ஃபார்மன்ஸை பேஸ் பண்ணி. ஸோ ஷார்ட்ஸ் ஓவராலாக உங்களுடைய சேனலில் இருக்கக்கூடிய ஷார்ட்ஸை பார்த்து அதில் பெர்ஃபார்மன்ஸ் எந்த அளவுக்கு இருக்குது அப்படிங்கிறத பொறுத்து அதுக்கு தகுந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ரிவார்ட் பண்ணுவாங்க. அது கண்டிப்பாக நடக்கும் அப்படின்னு சொல்ல முடியாது. ஏன்னா ஒரு மந்த் வரலாம், ஒரு மந்த் வராமல் போகலாம். ஏன் கம்ப்ளீட்டாக வந்து உங்களுக்கு வந்து ஒன் டைம் வந்துட்டு அதுக்கடுத்து வராமலும் கூட போயிடலாம். பட் அது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுடைய பெர்ஃபார்மன்ஸை பொறுத்து இருக்குது. கண்டினியூஸாக வந்து தௌசண்ட்ஸ் ஆஃப் கிரியேட்டர்ஸை மந்த்லி தேர்ந்தெடுக்கிறாங்கன்னா அதில் ஒரு ஆளாக நீங்கள் இருக்கணும்னா அந்தளவுக்கு உங்களுடைய பெர்ஃபார்மன்ஸ் வந்து இருந்தாகணும். ஸோ ரெகுலராக கண்டென்ட்டை கொடுத்துக்கிட்டே இருங்க, அதில் பெருசாக ஃபோக்கஸ் பண்ணாமல் கண்டினியூஸாக உங்களுடைய கண்டென்ட்டை கொடுத்துக்கிட்டே இருங்க. ஆட்டோமேட்டிக்காக வந்ததுன்னா கண்டிப்பாக அது ஒரு போனஸாக எடுத்துக்கோங்க. அந்த மாதிரி தான் யூடியூப் தரப்புலையும் கொடுக்குறாங்க. ஸோ அதை எப்பவுமே புரிஞ்சுக்கோங்க. அதுக்கு அடுத்ததாக வந்து பார்த்தீங்கன்னா மகிழன் கோலங்கள் அப்படிங்கிற சேனல்லேருந்து கேட்டிருக்காங்க, 30 செகண்ட் வீடியோ நம்ம ப்ரீமியம், அதாவது ப்ரீமியர் தான் சொல்லியிருக்காங்க ப்ரீமியம்னு. ஸோ அப்லோட் பண்ணால் வாட்ச் ஹவர்ஸ் வந்து ஆட் ஆகுமா ப்ளீஸ் சொல்லுங்கன்னு. ஸ்டார்டிங் டயத்தில் பார்க்கக்கூடிய வியூவர்ஸ்க்கு வந்து நார்மல் வீடியோவாக ப்ளே ஆகி அதற்கான வாட்ச் ஹவர்ஸ் வந்து ஆட் ஆகலாம். பட் வந்து ஷார்ட்ஸை பொறுத்த வரைக்கும் அது மேஜராக பெர்ஃபார்மன்ஸ் பண்ணும்போது ஷார்ட் ஸ்பீடில் தான் போகும். ஸோ அந்த மாதிரி ஷார்ட் ஸ்பீடில் போகும்போது அதுக்கான வாட்ச் ஹவர்ஸ் அப்படிங்கிறது இல்லாமல் இருக்கலாம். ஸோ மேக்ஸிமம் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் ஸ்டார்டிங் டயத்தில் உங்களுடைய வியூவர்ஸ் வந்து கொஞ்சம் அதிகமாக இருக்காங்க அப்படின்னு சொன்னால் அதை யூஸ் பண்ணிக்கிற விதமாக நீங்கள் வந்து ப்ரீமியர் வந்து பண்ணலாம். ஸோ அதை எப்போவுமே புரிஞ்சுக்கோங்க. லைக் ரொம்ப அதிகமாக வந்து எதிர்பார்க்க முடியாது. ஏன்னா அது மேஜராக ப்ளே பண்ணக்கூடிய இடம் அப்படின்னு எடுத்துக்கிட்டால் ஷார்ட் ஸ்பீடுக்கு ஆட்டோமேட்டிக்காக அது வந்து கொஞ்ச நாளில் வந்து பார்த்தீங்கன்னா ரீச் ஆக ஆரம்பிக்கும். ஸோ அதை பொறுத்த வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டார்டிங் டயத்தில் வரக்கூடிய வியூவர்ஸுக்கு வந்து நார்மல் வீடியோவாக ப்ளே ஆகி அதுக்கான வாட்ச் ஹவர்ஸ் வந்து வரலாம். ஸோ அதை எப்போவுமே புரிஞ்சுக்கோங்க. அதுக்கு அடுத்ததாக வந்து பார்த்தீங்கன்னா மகிழன் கோலங்கள் அப்படிங்கிற சேனல்லேருந்து கேட்டிருக்காங்க, 30 செகண்ட் வீடியோ நம்ம ப்ரீமியம், அதாவது ப்ரீமியர் தான் சொல்லியிருக்காங்க ப்ரீமியம்னு. ஸோ அப்லோட் பண்ணால் வாட்ச் ஹவர்ஸ் வந்து ஆட் ஆகுமா ப்ளீஸ் சொல்லுங்கன்னு. ஸ்டார்டிங் டயத்தில் பார்க்கக்கூடிய வியூவர்ஸ்க்கு வந்து நார்மல் வீடியோவாக ப்ளே ஆகி அதுக்கான வாட்ச் ஹவர்ஸ் வந்து ஆட் ஆகலாம். பட் வந்து ஷார்ட்ஸை பொறுத்த வரைக்கும் அது மேஜராக பெர்ஃபார்மன்ஸ் பண்ணும்போது ஷார்ட் ஸ்பீடில் தான் போகும். ஸோ அந்த மாதிரி ஷார்ட் ஸ்பீடில் போகும்போது அதுக்கான வாட்ச் ஹவர்ஸ் அப்படிங்கிறது இல்லாமல் இருக்கலாம். ஸோ மேக்ஸிமம் வந்து பார்த்தீங்கன்னா
நீங்கள் ஸ்டார்டிங் டேத்தில் உங்களுடைய வியூவர்ஸ் வந்து கொஞ்சம் அதிகமாக இருக்காங்க அப்படின்னு சொன்னால் அதை யூஸ் பண்ணிக்கிற விதமாக நீங்கள் வந்து ப்ரீமியர் வந்து பண்ணலாம். ஸோ அதை எப்போவுமே புரிஞ்சுக்கோங்க. லைக் ரொம்ப அதிகமாக வந்து எதிர்பார்க்க முடியாது. ஏன்னா அது மேஜராக ப்ளே பண்ணக்கூடிய இடம் அப்படின்னு எடுத்துக்கிட்டால் ஷார்ட் ஸ்பீடுக்கு ஆட்டோமேட்டிக்காக அது வந்து கொஞ்ச நாளில் வந்து பார்த்தீங்கன்னா ரீச் ஆக ஆரம்பிக்கும். ஸோ அதை பொறுத்த வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டார்டிங் டேத்தில் வரக்கூடிய வியூவர்ஸுக்கு வந்து நார்மல் வீடியோவாக ப்ளே ஆகி அதுக்கான வாட்சர்ஸ் வந்து வரலாம். கைஸ் அதுக்கு அடுத்ததாக வந்து பார்த்தீங்கன்னா ஜெயக்குமார் அப்படிங்கிறவங்க கேட்டிருக்காங்க, கேன் ஐ மானிடைஸ் வீடியோஸ் ஆன் யூடியூப் வித்தவுட் வாய்ஸ் ஓவர்? கண்டிப்பாக பண்ணலாங்க. வாய்ஸ் ஓவர் அப்படிங்கிற ஒரு விஷயம் இல்லாமலும் கூட நிறைய பேர் வந்து பண்ணிக்கிட்டு தான் இருக்காங்க. லைக் வந்து நீங்கள் குக்கிங் வீடியோஸ் எடுத்துக்கோங்க, டெக்னாலஜி வீடியோஸ் எடுத்துக்கோங்க, ஒரு பிளாக் வீடியோ எடுத்துக்கோங்க, எது எடுத்துக்கிட்டாலும் நீங்கள் வந்து வாய்ஸ் ஓவர் அப்படிங்கிற ஒரு விஷயம் இல்லாமலும் கூட வந்து பார்த்தீங்கன்னா பண்ணலாம். பட் உங்களுடைய கண்டென்ட் வந்து ஓனாக இருக்கணும். நீங்கள் எடுக்கக்கூடிய அந்த வீடியோ வந்து ஓனாக இருந்தாலும் லைக் இப்போ ஒரு குக்கிங் வீடியோ எடுக்கிறீங்கன்னா லைக் வந்து வீடியோ ஷூட் பண்ணும்போது அதில் சவுண்ட்ஸை மட்டும் வச்சு பார்த்தீங்கன்னா சொல்லுவாங்க. நிறைய சேனல்ஸ் வந்து நீங்கள் பார்த்துக்கலாம். ஈவன் தமிழ் சேனல்லையும் கூட அதிகமாக வந்து பேசாமல் லைக் அந்த ஒரு அவுட்டில் இருக்கக்கூடிய அந்த ஒரு நேச்சுரல் சவுண்ட்ஸை மட்டும் வச்சு பண்ணுவாங்க. அன்பாக்சிங் வீடியோஸ், டெக்னாலஜி வீடியோஸில் ஸோ அந்த மாதிரி விஷயங்கள் இருக்குது. அது போக விளாக்ஸ் சேனல் அப்படின்னு வரும்போது கம்ப்ளீட்டாக வந்து பார்த்தீங்கன்னா அவங்க போய்கிட்டு இருக்கக்கூடிய இடங்களை மட்டும் காட்டுவாங்க. அந்த நேச்சுரலாக போகக்கூடிய அந்த சவுண்ட்ஸ், அடுத்தவங்க பேசக்கூடிய விஷயங்களாக இருக்கட்டும், அது மட்டும் தான் கேட்கும். மற்றபடி வந்து பார்த்திங்கன்னா கம்ப்ளீட்டாக அவங்க பேசாமலும் கூட வீடியோ எடுப்பாங்க. ஸோ அந்த மாதிரி விஷயங்கள்லாம் இருக்குது. அது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா மானிட்டரைசேஷனுக்கு எலிஜிபிளான ஒரு விஷயம் தான். கைஸ் அதுக்கு அடுத்ததாக வந்து பார்த்தீங்கன்னா ஜார்ஜ் எப்னேசர் அப்படிங்கிற சேனல்லேருந்து கேட்டிருக்காங்க. அதாவது ப்ரோ ஃபஸ்ட் டைம் $100 ரீச் பண்ணிட்டேன். அகெயின் மந்த்லி வந்து $100 ரீச் பண்ணணுமா? அப்படி $100 ரீச் பண்ணலன்னா என்ன ஆகும்னு கேட்டிருக்காங்க. ஒன்றுமே ஆகாதுங்க. நீங்கள் ஃபஸ்ட் டைம் வந்து $100 ரீச் பண்ணுறீங்கன்னா அதுக்கு அடுத்த மந்த் வந்து ஒரு $20, $10 இல்லைனா $15, $50, $70 எவ்வளோ வேணாலும் வச்சுக்கோங்க. பட் அது வந்து ஓவராலாக வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து மந்த்லி பார்க்கும்போது $100 மேலே போகலை அப்படின்னு சொன்னால் உங்களுக்கு பேங்க் ட்ரான்ஸ்ஃபர் வந்து நடக்காது. அதில் வந்து ஹோல்ட் ஆகி நிற்கும் ஆட்சன்ஸில் வந்து. அகெயின் நீங்கள் வந்து இந்த தடவை 70 ரீச் பண்ணிட்டு அடுத்த தடவை ஒரு 40 ரீச் பண்ணிங்கன்னா ஒரு 110. ஸோ 100க்கு மேலே தாண்டிட்டு 100 மேலே தாண்டிட்டுனா ஆட்டோமேட்டிக்காக பேங்க் ட்ரான்ஸ்ஃபர் அப்படிங்கிற ஒரு விஷயம் அடுத்த மந்தில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து நடந்துடும். ஸோ இதுதான் பேசிக்காக இருக்கக்கூடியது. இதை மட்டும் புரிஞ்சுக்கோங்க. அதுக்கு அடுத்ததாக லாஸ்ட்டாக நம்ம பார்க்கக்கூடிய கொஸ்டின் இதுதாங்க. கண்ணன் ராமகிருஷ்ணன் அப்படிங்கிற சேனல்லேருந்து கேட்டிருக்காங்க. ப்ரோ உங்களுக்கு ஃபஸ்ட்டு சேலரி எப்போ கிடைச்சது இன் யூடியூப்பில் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. யூடியூப்பில் வந்து பார்த்தீங்கன்னா நார்மலாக மானிட்டரைசேஷன் அப்படிங்கிற ஒரு விஷயம் எனேபிள் ஆனால் தான் ஏர்ன் பண்ணவே ஸ்டார்ட் பண்ண முடியும். அப்படிங்கிறப்ப வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கொஞ்ச நாள் ஆச்சு. ஒரு 5 மாதம் 6 மாதம் கிட்ட ஆச்சுன்னு நினைக்கிறேன். ஃபஸ்ட்டு பேமெண்ட் வரதுக்கும் ஒரு 5-6 மாதம் 7 மாதம் கிட்ட இருந்து எனக்கு சரியாக வந்து தெரில. பட் ஒரு 6 மாதம் கிட்ட வந்து பார்த்தீங்கன்னா டைம் வந்து எடுத்துக்கிட்டுச்சு. ஸோ அந்தளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா டைம் வந்து எடுத்துச்சு. ஸோ ஏர்னிங்ஸ் அப்படிங்கிறது ஃபஸ்ட் டைம் எவ்வளோ வந்தது அப்படின்னு கேட்டிங்கன்னா $151 வந்து இருந்தது. நான் ஸ்க்ரீன்ஷாட் கூட எடுத்து வச்சுருந்தேன். ட்ரைவில் சேவ் பண்ணி வச்சுருந்ததை 25 அக்டோபர் 2020. ஸோ அந்த டேத்தில் வந்து பார்த்தீங்கன்னா நான் வந்து இதை வந்து சேவ் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ யூடியூப்னுடைய ஃபஸ்ட் பேமெண்ட்டாக வந்திருந்தது. எவ்வளோ வந்திருந்தது அப்படின்னு கேட்டிங்கன்னா அதாவது ஒரு $150 சம்திங் வந்து வந்திருந்தது. நான் ஸ்க்ரீன்லவே ஷோ பண்ணுறேன். ஸோ ஜஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா 10,000 ப்ளஸ் வந்து ஏர்னிங்ஸ் வந்து இருந்தது. ப்ரோ அவ்வளோ வந்ததா அப்படின்னு கேட்டிங்கன்னா ஆல்மோஸ்ட் 1 இயருக்கு மேலே வந்து அந்த ஒரு கண்டினியூஸாக போட்ட ஒர்க்கு தாங்க காரணம். இப்போ வந்து மந்த்லி ஆல்மோஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஏர்னிங்ஸ் அப்படிங்கிற ஒரு விஷயம் எடுக்கிறோம். ஸோ அந்த ஒரு விதத்தில் பார்க்கும்போது கண்டிப்பாக வந்து ஃபஸ்ட் டைம் வந்து அந்த மாதிரி கஷ்டமாக தான் இருக்கும். எல்லா யூடியூபருக்குமே அப்படி தான் இருக்கும். ஃபஸ்ட் டைம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 1 இயர் வரைக்கும் டைம் எடுக்கலாம். பட் அகைன் வந்து பார்த்தீங்கன்னா அப்படியே கம்மியாகிக்கிட்டே போகலாம். உங்களுடைய ஒர்க்குக்கு தகுந்த மாதிரி ரெகுலராக நீங்கள் பண்ணுறதுக்கு தகுந்த மாதிரி. ஸோ அதை மட்டும் எப்போவுமே புரிஞ்சுக்கோங்க. ஸோ கைஸ் என்னால் முடிஞ்ச அளவுக்கு நிறைய கொஸ்டின்ஸ் எடுத்திருக்கேன். அஃப்கோர்ஸ் நிறைய கொஸ்டின்ஸ் வந்து இன்னும் வந்துகிட்டு தான் இருக்குது. பட் வீக்லி இந்த மாதிரி வரக்கூடிய சண்டே Q&A வீடியோஸில் கண்டிப்பாக எடுக்க ட்ரை பண்ணுறேன். ஒரு தடவை எடுக்க முடியலனாலும் அடுத்த டைம் கண்டிப்பாக வந்து எடுக்க ட்ரை பண்ணுறேன் கைஸ். இந்த ஒரு வீடியோ இதுக்காக தான் மேக் பண்ணால் மற்றபடி யாரும் தப்பாக நினச்சிக்கிட்டாங்க என்னுடைய கொஸ்டினை எடுக்கல ப்ரோ அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ கண்டிப்பாக உங்களுடைய கொஸ்டினும் எடுக்கிறேன். நெக்ஸ்ட் Q&A நாளும் எடுக்கிறேன். எவ்ரி சண்டே வந்து லைவ் வந்து இருக்கும். ஸோ அதுலேயும் மறக்காமல் ஜாயின் பண்ணுங்கள். இந்த ஒரு வீடியோ இதுக்காக தான் கைஸ் மேக் பண்ணேன். கண்டிப்பாக கிளியராக புரிஞ்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். இந்த ஒரு வீடியோவில் தான் கைஸ். வீடியோ பிடிச்சிருந்தேன்னா ஒரு லைக் பண்ணி ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். அவங்க கேள்வி சந்தேகம் ஏதாவது மறக்காம கமெண்ட்ஸில் லைக் பண்ணுங்கள். ஃபைன் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அந்த பெல்லைக்கான கிளிக் பண்ணி ஆல் ஆப்ஷன் செட் பண்ணிட்டீங்கன்னா நான் போகிற இந்த மனையில் அப்படி யூஸ்க்கும் உங்களுக்கு ஒரு நோட்டிஃபிகேஷன் வந்துடும் கைஸ். அதான் கைஸ் ஒரு வீடியோ பார்த்துக்கிறோம். நன்றி. பை சி யூ. நல்ல வீடியோ சந்திப்போம்.